வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். பிஇஓ எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா இயர் கணிதத்தில் ஜிசிடி பார்க்கலாம், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் ஒய் கியூப் ப்ளஸ் 1 அண்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒய் கியூப் ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட் கொண்டு வரோம். சரி, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்னா ஒய் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு எழுதிட்டோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, அதனால் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, அடுத்தது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதனால் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் எது காமனாக இருக்குது? ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எது? ஒய் ப்ளஸ் 1 தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஒய் ப்ளஸ் 1 தான் இதோட ஜிசிடி. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் பி பவர் 5, பி பவர் 11, பி பவர் 9 கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். பி பவர் 5 வந்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பி பவர் 11 என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து லோயஸ்ட் டேர்மில் பி பவர் 5 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம, ஸோ 5லேயே எல்லாமே நம்ம எழுதிக்கிறோம். அதனால் இந்த பி பவர் 11 என்ன பண்ணுறோம், பி பவர் 5 இன்ட்டு பி பவர் 6ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா பவரை ஆட் பண்ணும்போது 5 + 6 ஆட் பண்ணால் 11 கிடைக்குமா, அதனால் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். பி பவர் 9 என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் 5ல் எழுதுறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ பி பவர் 5 இன்ட்டு பி பவர் 4. அப்போ இதில் காமனாக என்ன இருக்குது? பி பவர் 5 தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட ஜிசிடி என்ன? பி பவர் 5. நெக்ஸ்ட் ஒன், 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி கியூபுக்கும் 15a கியூப் பி பவர் 2 சி பவர் 4க்கும் என்ன கேட்டிருக்காங்க? ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், 9 எப்படி எழுதலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? ஓகே, அடுத்தது ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி கியூப்னு எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த 15a கியூப் பி ஸ்கொயர் சி பவர் 4 இருக்கு இல்லையா, 15 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ஏ கியூப் என்ன எழுதுகிறோம்? இங்கே பார்த்தா லோயஸ்ட் டேர்ம் வந்து ஏ ஸ்கொயரில் இருக்குது. அதனால் இந்த ஏ கியூபை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது பி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே லோயஸ்ட் டேர்ம் பி ஸ்கொயர் இருக்குது, அதனால் பி ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அடுத்தது சி பவர் 4 இருக்கா, இங்கே எந்த பவரில் இருக்குது? 3ல் இருக்குது. அதனால் சி பவர் 3ன்னு எழுதிட்டு அடுத்தது ரிமைனிங் ஒரு சி அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் காமனாக இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். 3 காமனாக இருக்குது, ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது, பி ஸ்கொயர் காமனாக இருக்குது, சி கியூப் காமனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னது? ஜிசிடி. அடுத்தது பார்க்கலாம். ஏ பவர் எம் ப்ளஸ் 1, ஏ பவர் எம் ப்ளஸ் 2, ஏ பவர் எம் ப்ளஸ் 3 இதோட ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டேர்மு ஏ பவர் எம் ப்ளஸ் 1, அது எப்படி எழுதிக்கலாம்? பவரில் அடிஷனலில் இருந்ததுன்னா அந்த பேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். ஸோ ஏ பவர் எம் டாட் ஏ பவர் 1 இந்த மாதிரி செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணுறோம், ஏ பவர் எம் டாட் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ தேர்டையும் அதே மாதிரி ஏ பவர் எம் டாட் ஏ பவர் 3ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இதில் காமனாக என்ன இருக்குது? ஏ பவர் எம் வந்து காமனாக இருக்குது, அதனால் எழுதிட்டோம். அடுத்தது இந்த ஏ பவர் 1, ஏ பவர் 2, ஏ பவர் 3 இருக்கா, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்கும்? ஏ இருக்கும். ஸோ 1 டைம்ஸ் ஏ வந்து எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? காமனாக இருக்குது. அதனால் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம், நம்ம பவர் ஆட் பண்ணி எழுதும் போது ஏ பவர் எம் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன், ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப்
a minus b the whole square, b minus c the whole cube, c minus a power 4. ஸோ இது இந்த மாதிரி இருக்குது. இதோட எதுவுமே நம்மளுக்கு என்ன வராது, காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இது a மைனஸ் பியில் இருக்குது, இது b மைனஸ் சியில் இருக்குது, c மைனஸ் ஏல இருக்குது. இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, கிடைக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும்.